Hi friends. Hi friends. Welcome to Sneha Rithi channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடை எப்படி செய்யறது வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து நீங்க வந்து 6 months பேபில இருந்து எல்லாரும் கொடுக்கலாம். நான் இப்போ எவ்வளவு எடுத்துக்கிட்டேன்னா எங்க வீட்ல வந்து அடை எல்லாரும் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. 50 பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் 50 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு குவாண்டிட்டி கிடைக்கும். நான் கொடுத்துருக்க அளவு வந்து 4 பேர் சாப்பிடுற அளவு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்குது எல்லாத்துலேயும் 50. இப்போ என்னென்ன எடுத்திருக்கேன்னா துவரம் பருப்பு 50 எடுத்திருக்கேன். அரிசி மட்டும் 100 எடுத்துக்கணும். அப்புறம் பாசி பருப்பு 50. அப்புறம் குழம்பு கடலைப்பருப்பு 50. அப்புறம் உளுந்தம்பருப்பு 50. இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் எடுத்துருக்கோம்ல இதை 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கழுவி 2 டைம் கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் நம்ம 2 காஞ்ச மிளகா உங்கள் உரப்புக்கு தகுந்து சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் 2 மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த பருப்பு இதுகள் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நிறையவே தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா பருப்பு இதுக்கு வந்து மறுநாள் எடுக்கிறப்ப நல்லா பொங்கி வந்துடும். அதனால் உங்களுக்கு தண்ணி பத்தாமல் போயிடும். நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மறுநாள் காலையில் இருந்துச்சு இதை அரைக்கலாம். ஆக்சுவலி இது 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். காலையில் நம்ம சமைக்கிறதுனால முதல் நாளே ஊற வச்சுட்டா இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இதை பச்சை குழந்தை 6 மாதம் குழந்தைலேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பால் இருக்கலாம், அந்த பால் இந்த பவுட்ரு பால் இது மாதிரி இதுகளை தண்ணி கலந்து ப்ளஸ் இந்த தோசையை நினச்சி நல்லா மசிச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம ஊற வச்சோம்ல, இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி வந்து இப்போ ஊற வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணியை தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அதில் இந்த ஊற வச்ச தண்ணியே நம்ம சேர்த்துக்கிறோம். சும்மா அளவாக சேர்த்தா போதும் முங்குற அளவுக்கு. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இது நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடுவோம். இப்போ நம்ம அதை ஊற்றிக்கிட்டோம். இதை பரட்டி போட்டு நம்ம எடுத்து சட்னியோடையும் சாப்பிடலாம், சட்னி இல்லாமல் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சுவையான அடை தோசை ரெடி. இதுக்கு நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடலாம், சட்னி இல்லாமல் சாப்பிடலாம். இப்போ நான் சட்னி இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.